Hi, hello, this is DR.P.DURAISAMY, consultant sexologist, director KK Diabetes and Sex Care Center, Coimbatore. செக்ஸ் லெசன்ஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டாபிக்ஸ் கண்டென்ட் எல்லாமே பப்ளிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக எல்லாம் மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போது நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சில டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா செக்ஸ் வைக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ஹார்ட் அட்டாக் இருந்ததுன்னா செக்ஸ் வைக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேரிகோசீல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் அதுக்கும் செக்ஸுக்கும் என்ன கனெக்ஷன், அதனால் செக்ஸ் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. அந்த மாதிரி இது ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபி இருக்க பேஷண்ட்ஸ் செக்ஸ் வைக்கலாமா அப்படிங்கிறது. இது ஒரு வித்தியாசமான, நானே சர்ப்ரைஸான கொஸ்டின் ஒரு பேஷண்ட் கேட்டதில். டிபி அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது அந்த டிபிக்கான கிருமியோட மைக்ரோபோட நேம். டிபியில் நம்ம நினச்சிட்ருக்கோம், அந்த டிபிக்கான தமிழ் நேம் பார்த்திங்கன்னா எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபிக்கு பார்த்திங்கன்னா டிபி எராடிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுத்து டிபி ரூல் அவுட் பண்ணி அந்த டிபியோட டியூபர்குலோசிஸோட ரேட்டை ரெடியூஸ் பண்ணி பப்ளிக்லாம் இந்தியா பூரா மேக்ஸிமம் நிறைய கண்ட்ரீஸில் இந்த சிஸ்டம் இருக்குது. இந்தியா பூரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் கூட கொடுக்குறாங்க. ஸோ இந்த டியூபர்குலோசிஸ்னால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது ஸ்மோக்கர்ஸ்க்கு வரும், நிறைய ஸ்மோக் பண்ணால் அவங்களுக்கு டிபி வருது, அது ப்ரீத்திங்கில் பரவுது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஒரு சைடு இது கரெக்ட். இன்னொன்று என்னென்னா, இந்த டிபியில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டிபியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். யங்கேஜ்லேயோ இல்லை ஸ்டார்டிங்கில் வர்றது. அது பார்த்திங்கன்னா சில நேரம் ஏசிம்டமேட்டிக்காக கூட இருக்கும். இன்னொன்று ப்ரைமரி டியூபர்குலோசிஸ்க்கு அடுத்தது வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைமரிக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வர்றது. இது சம் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னா, ஒரு ஹெச்ஐவி இருக்கிறவங்களுக்கோ இல்லை டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கோ, இந்த மாதிரி க்ரோனிக் டிசீஸ் இருக்கவங்களுக்கு, மார்பிடிட்டி இருக்கிறவங்களுக்கு செகண்ட்ரியாக இது ஜாயின் பண்ணிக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு லங் சைன்ஸ் இருக்கும். டிபிக்கான அறிகுறிகள் மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இந்த டிபிலே இன்னும் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் டிபி, ஸ்கின்னில் கூட டிபி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெனிஞ்சியல் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பிரெயின்லேயுமே ஸ்பைனல் கார்ட்லேயுமே வர்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன் டிபி, போன்லேயும் டிபி வரும். இன்னொன்று பெரிட்டோனியல் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டாமனில் டிபி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்ட்லேயும் கூட அந்த டியூபர்குலோசிஸ்க்கான சான்சஸ் உண்டு. இன்னொன்று மில்லியரி டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆர் தேர். இந்த மாதிரி டியூபர்குலோசிஸ் இருக்குது அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் என்ன, எனி டைப் ஆஃப் டிபிக்கு சிம்டம்ங்கிறது அறிகுறி என்னன்னு பார்த்திங்கன்னா, டெம்பரேச்சர் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும், இல்லைன்னா ஃபீவர் விட்டு வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க போகும்போது ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா டைஃபாய்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபீவர் நிற்க மாட்டேங்குது, 5 நாள் 10 நாள் 15 நாள்னா நெக்ஸ்ட்டுன்னு ரூல் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் டிபி பற்றி. பல்மனரி டியூபர்குலோசிஸ் பிடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லங்ஸில் வர டிபி பார்த்திங்கன்னா ஒரு காஃப் கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெமாப்டைசிஸ் அப்படிம்போம். ஒரு காஃப் பண்ணும்போது ஸ்பூட்டம், சளி வருது இல்லையா, அந்த ஸ்பூட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளட்டு கலந்துருக்கும், ரெட்டிஷாக, க்ரீன் வித் ரெட்டு இல்லைன்னா எல்லோ வித் ரெட் அந்த மாதிரி இருக்கும். இது பல்மனரி டியூபர்குலோசிஸ். சில நேரம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்க ப்ரீத் பண்ணும்போது தொண்டையில் இங்கே பார்த்திங்கன்னா கரகரன்னு இந்த ஆஸ்மேட்டிக், அவங்க ஆஸ்மா பேஷண்ட்டாக இருக்க மாட்டாங்க, மூச்சு திணறலாம் முதல்ல இருந்திருக்காது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு தொண்டையில் இல்லை ப்ரீத் பண்ணும்போது ஒரு கரகரன்னு ஒரு விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் ஒரு காஃப் வரும். அந்த காஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி பிளட் நிறைய வரும். வாயில் பார்த்திங்கன்னா ட்ராப்பாக பிளட் வர ஆரம்பிக்கும். இது
லங்ஸில் வர்ற டிபியோட அறிகுறி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் வந்து மோஸ்ட் காமன். சடனாக டிராஸ்டிக்காக 1 மாதம் 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோலேருந்து 10 கிலோ 15 கிலோ வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் டியூபர்குலோசிஸோட சிம்டம்ஸ். அதே மாதிரி மெனிஞ்சியல் டிபியாக இருக்கட்டும், இல்லை பெரிட்டோனியலாக இருக்கட்டும், அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டயக்னோஸ் பண்ணணும். நம்ம வந்து என்ன கம்ப்ளைண்ட், இப்போ ஒரு அப்டாமினில் பெயின் இருக்கும், இல்லை லூஸ் டூல்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் வந்து கோ த்ரூ பண்ணி எவால்யூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டயக்னோஸ் பண்ணும்போது தான் இந்த டிபியோட இது வந்து கிடைக்கும். அதுக்கு நிறைய டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஆன்டி டியூபர்குலர் தெரப்பி, ஏடிடி அப்படின்னு சொல்லுவோம், அதுதான். பட் ப்ளஸ் வந்து சப்போர்ட்டிவ் மெஷர்மெண்ட் அண்டு சிம்டமேட்டிக் தெரப்பி அதையும் வந்து இருக்கிற அறிகுறிகளுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து எடுக்கிறது தான் வந்து இந்த டிபிக்கானது. அதை வந்து டியூரேஷன் வந்து பிரிச்சுக்குவோம். டிபெண்ட்ஸ் அப்பான் த சிவியாரிட்டி, 3 months 6 months 1 year இந்த மாதிரி. ஸோ இந்த டிபியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது, அதாவது பல்மனரி டியூபர்குலோசிஸ்னால் இது வந்து ப்ரீத்தில் கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்தால் அந்த ஏடிடி ஆன்டி டியூபர்குலர் தெரப்பியோட டியூரேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் 3 months 6 months வந்து இன்டர்கோர்ஸ் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஆஃப்டர் தட் அவங்க ஃபுல்லி ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம், இதில் தப்பு இல்லை. அதே மாதிரி மெனிஞ்சியல் டியூபர்குலோசிஸாக இருக்கட்டும், மில்லியரி டியூபர்குலோசிஸாக இருக்கட்டும், இல்லை பெரிட்டோனியலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அந்த டியூபர்குலோசிஸோட ட்ரீட்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இஃப் தே ஃபீல் வெரி கம்ஃபர்ட் அப்படின்னா தே கேன் ஹேவ் செக்ஸ் அப்படிங்கிறது தான் ரியல் ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியனை இல்லை ட்ரீட்டிங் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களை கரெக்டாக வந்து கைட் பண்ணுவாங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதை நினச்சி ரொம்ப வந்து யோசிச்சு இந்த கூகுளெல்லாம் படிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.